ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இந்த செக்மெண்ட் படம் எப்படி இருக்குது, இதில் எந்த படத்தோடைய ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அட்டகத்தி தினேஷ் அதுக்கப்புறம் கலையரசன் இவங்க 2 பேர் நடிப்பில் ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய ஒரு படம் தான் வந்து ராவோட ராவா கோட்டையில் உட்காந்துக்கின்னு புது சட்டம் போடுவீங்க. தூங்கி வந்து பார்த்தா நாங்கள் குற்றவாளியா? தண்டகாரண்யம். இந்த படத்தோட ட்ரைலர் பார்த்துட்டு இந்த படத்துக்கு ஓரளவுக்கு பயங்கரமான ஹைப் வந்து இருக்குது. நீலம் ப்ரொடக்ஷன் கீழே வருது அப்படிங்கிறனால ஓகே, ஒரு நல்ல கதையை வந்து ஒரு நல்ல மேக்கிங்கில் வந்து இந்த ஒரு படம் வந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து எல்லா ஆடியன்ஸுக்குமே வந்து இருந்திருக்கும் இந்த ட்ரைலர் பார்த்ததுக்கப்புறமே கூட. அப்படி இருந்தாலும் இந்த படம் வந்து அதை அப்படியே புல் ஆஃப் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னையை பொறுத்தவரையும் ஒரு சின்ன கேள்விக்குறி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அது என்னென்ன ஃப்ளாஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் என்னென்ன நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் அப்படிங்கிறத வந்து இந்த ரிவ்யூவில் பார்த்துடலாம். முதல் விஷயம் கேரக்டர்ஸ். அவங்க சொல்ல வந்த கேரக்டர்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் முழுக்கவே வந்து எனக்கு இந்த படம் சூப்பரான ஒரு படமாக வந்து ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவங்க கொடுத்த ஒரு கேரக்டருக்கான டெப்த்தாக இருக்கட்டும், இப்போது அட்டகத்தி தினேஷ் இருக்காருன்னா அவருடைய கேரக்டருக்கான ஒரு ரைட்டிங், அவர் ஒரு சில சின்ன விஷயம் பண்ணுறதுமே வந்து இந்த கேரக்டர் இவன் இப்படி தான் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதே ஆப்போசிட் சைடில் வந்து கலையரசன் காமிச்சாங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுது அந்த கேரக்டர். அந்த இன்டர்மிஷன் போர்ஷன்லலாம் ஆஹா இப்படி ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன ஆகும், இது நடந்துச்சுன்னா இவன் அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரியான அந்த எமோஷனை வந்து நம்மக்கிட்ட கனெக்ட் பண்ணி கன்வே பண்ணுற அளவுக்கான ஆக்டிங் வந்து அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். அதை தாண்டி ஹீரோயின்ஸ் 2 பேருமே வந்து அதுக்கு சப்போர்ட்டிவாக என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணணுமோ, இப்போது அட்டகத்தி தினேஷ் கூட பேர் இருந்தவங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இல்லை அப்படின்னாலும், இந்த பக்கம் கலையரசன் கூட இருந்தவங்க வந்து ரொம்ப சூப்பராக அவங்களோட ரோல் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த லவ்ங்கிறது வந்து நமக்கு ஃபீல் ஆச்சு, கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ரொம்ப சூப்பராக வந்து எல்லா கேரக்டர்ஸும் எழுதப்பட்டிருந்துச்சு. அந்த ட்ரைனிங் சென்டரில் வந்து ஒரு ஹெட் இருப்பாப்புல, அவருடைய கேரக்டரு பயங்கரமாக என்ன சொல்கிறது, ஆஹா பயம் வர்ற அளவுக்கான ஒரு கேரக்டராக வந்து எழுதப்பட்டிருந்துச்சு. இந்த சைடு ஊரில் இருக்கக்கூடிய வில்லனும் அந்த மாதிரி பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வரைக்குமே கதை வந்து டக்குன்னு மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. ரொம்ப சூப்பராக நம்ம அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி நம்மளை அந்த க்யூரியஸான ஒரு விஷயத்தில் வந்து வச்சுருக்காங்க. அந்த ஆக்ஷன் த்ரில்லர் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்து ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டென்ஸான விஷயத்திலே ஃபஸ்ட் ஆஃப் கட் பண்ணுறாங்க. அப்படியே செகண்ட் ஆஃப் போனோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃபில் பில்ட் பண்ணி வச்சுருந்தாங்களே ஒரு கேரக்டர்ஸ், அந்த எல்லா கேரக்டர்ஸையுமே வீக்காக்குற மாதிரியான ஒரு ரைட்டிங்காக எனக்கு செகண்ட் ஆஃப் வந்து பட்டுச்சு. ஏன்னா ஒரு சீன் இருக்கும், அட்டகத்தி தினேஷ் வந்து எவ்வளோ கெத்தான ஒரு ஆள் அப்படிங்கிறத வந்து செகண்ட் ஆஃபில் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து காட்டியிருப்போம். ஃபஸ்ட் ஆஃப்லேயே கெத்தான ஒரு ஆள் தான், செகண்ட் ஆஃபில் இன்னும் அவர் இவ்வளோ பண்ணுவீங்களா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி செகண்ட் ஆஃபில் ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து காட்டியிருந்தாங்க. ஆனால் அதற்கான ஒரு சின்ன லீடு அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் ஆஃபில் எங்கேயுமே கொடுக்கப்படல. இன்னொன்று, அவ்வளோ கெத்தான ஒரு ஆள், அவ்வளோ பண்ணக்கூடிய ஒரு ஆள் ஒரு தப்பான டிசிஷன் வந்து ஃபஸ்ட் ஆஃபில் எடுப்பார். இந்த ஒரு டிசிஷன் எப்படி இவ்வளோ கிளவராக இவ்வளோ கிளியராக இருக்கிற ஒருத்தர் எப்படி இந்த டிசிஷன் வந்து எடுத்தார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்து வருது. இந்த மாதிரி லூப் ஹோல்ஸ் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து படத்தில் இருந்துச்சு. இது எதையுமே கவனிக்காமல் எனக்கு இந்த லூப் ஹோல்ஸ்லாம் அவ்வளோக்கு தெரியாது. நீங்கள் ஓப்பனாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், ஆஹா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று, நான் கிளைமேக்ஸ் முடியும் போது ஒரு ஓகே எல்லாமே தெரிஞ்சிச்சு, கரெக்டாக போகுது, இது ஒரு இந்த மாதிரியான ஒரு எண்டிங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று எதிர்பார்த்துருப்போம். அதை டேரக்டர் அங்கே கொடுக்கல. ஓகே நம்ம எதிர்பார்த்தா தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கடுத்து போஸ்ட் கிளைமேக்ஸ் ஒன்று வருது. அந்த போஸ்ட் கிளைமேக்ஸ் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. இப்போது இந்த கிளைமேக்ஸில் ஒரு வெயிட் வந்து பயங்கரமாக க்ரியேட் பண்ணிட்டாரு. போஸ்ட் கிளைமேக்ஸில் அந்த வெயிட்டை உடைக்கிற மாதிரியான ஒரு விஷயம், அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ் மொமெண்ட்டுக்காக பண்ணி இருக்கக்கூடிய ஒரு வேலையாக இருந்துச்சு. அது பண்ணலை அப்படின்னா இந்த கிளைமேக்ஸோட வெயிட்டே இந்த படத்தை கேரி பண்ணி கொண்டு போகிறதுக்கு போதுமான ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நான் போஸ்ட் கிளைமேக்ஸ் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம் வந்து வச்சது எனக்கு நல்லா இருந்த கிளைமேக்ஸையும் வந்து கெடுத்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து வந்துச்சு. இந்த கிளைமேக்ஸே பயங்கர வெயிட்டாக இருந்துச்சு, அந்த போஸ்ட் கிளைமேக்ஸை தவிர்த்திருந்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இதை தாண்டி படத்தில் பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்குது. அறிவோட வோக்கலில் வந்து ஒரு பாட்டு வரும் செகண்ட் ஹாஃபில். அந்த பாட்டு உண்மையிலே நமக்கு அந்தளவுக்கு அந்த பீட்டும் ரிதமும் அந்த ஒரு வைபை வந்து கொடுத்துச்சு. ஆஹா, அந்த டெம்டேஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து என்ன ஆக போகுது அப்படிங்கிற அந்த டென்ஷனும் வந்து நமக்கு பில்ட் ஆச்சு. அது ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. மியூசிக் இந்த படத்தை வந்து குறைய சொல்ல முடியாது, எல்லா இடமும் சூப்பராக. அப்புறம் சினிமோட்டோகிராஃபி நான் வந்து சொல்லி ஆகணும். ஃபஸ்ட் ஆஃப் முழுக்கவே அந்த காட்டில் வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சராக டெம்பரவரியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார் கலையரசன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காடை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதில் காமிச்ச யானை, குரங்கு, பறவை, அதுக்கப்புறம் மான், அந்த எல்லா அனிமல்ஸோடய சேர்த்து அந்த காடையே வந்து ஒரு
விஷுவலாக நம்மக்கிட்ட காட்டின விதம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலேயே நம்ம அந்த காட்டுக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு ஃபீலை வந்து கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் கலையரசன் அந்த பேக்ரவுண்டில் இந்த காடுன்னா என்ன, இந்த காடு எனக்கு எப்படி தெரியுமா அப்படிங்கிற அந்த வாய்ஸோடு சேர்த்து அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சரி நம்மளும் பேசாமல் காட்டுக்குள்ளேயே போய் இருந்துடலாமோ அப்படிங்கிற அளவுக்கான விஷுவல்ஸ் வந்து அவங்க காமிச்சிருந்தாங்க. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த விஷுவல்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் ஆக்ஷன் சீன்ஸும் நான் சொன்னேன் அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் வருது, கொரியோ பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் நிறையா வருது. அது இல்லாமல் ட்ரைனிங் சீன்ஸ் வந்து நிறையா கஷ்டமாக வந்து காட்டியிருக்காங்க. அது எல்லாமே கொரியோ பண்ணப்பட்ட விதம் வந்து சூப்பராக இருந்துச்சு. டெக்னிக்கலி பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். டெக்னிக்கலி இவங்க எந்த இடத்துலையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணல. குவாலிட்டி அந்தளவுக்கு தெரியுது, ப்ரொடக்ஷன் அந்தளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. படத்தில் எங்கேயுமே அந்த குவாலிட்டி அப்படிங்கிற விஷயம் வந்து மிஸ் ஆகவே இல்லை டெக்னிக்கல் வைஸ். அதுக்கப்புறம் சினிமோட்டோகிராஃபி சூப்பராக பண்ணியிருக்காங்க, மியூசிக் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, ஆக்டிங் எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த படம் ரைட்டிங் மட்டும்தான் இந்த படத்தில் ஒரு நெகட்டிவாக வந்து பட்டுச்சு. அதுவும் ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருந்த ஒரு விஷயம் கிளைமேக்ஸ் கிட்ட கொஞ்சம் இது எப்படி முடிக்கிறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன திணறல் வந்து டைரக்டருக்கு இருந்துச்சோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எனக்கு பர்சனலாக வந்துருந்துச்சு. மேபி நிறைய பேருக்கு வந்து இல்லைப்பா இது கரெக்டு தானே, இப்படி போனால் இப்படி தானே முடியணும், இவன் இது பண்ணுவான்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கலாம். எனக்கு அதுக்கான காரணங்கள் ஓகே இவன் இப்படி பண்ணுவான் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு சில சீன்ஸ் காட்டியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் இது வந்து ஏற்றுக்கிற மாதிரியான இருந்திருக்கும், அந்த கிளைமேக்ஸ் வந்து ஏற்றுக்கிற மாதிரியாக இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அதை தாண்டி இந்த படத்தில் பேசப்பட்டிருக்க கதை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபேக்கான ட்ரைனிங் சென்டர் வந்து ஒன்று இருக்குது. அது உண்மையிலே நடந்த ஒரு கதை, பேஸ்டான ட்ரூ இன்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லி தான் முன்னாடியே போட்டிருந்தாங்க. ஃபேக்கான ட்ரைனிங் சென்டர் ஒன்று வந்து இருந்திருக்கு. அது என்னென்னா இந்த நக்ஸலைட்ஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஆப்போசிட்டாக அவங்கள ஆன்டி நக்ஸலைட் ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் இருந்திருக்கு. அந்த டாஸ்க் ஃபோர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட ஒரு சென்டர். அப்போதைக்கு இருந்த கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா சரண்டர் ஆகக்கூடிய நக்ஸலைட்ஸ்க்கு மறுவாழ்வு மையம் அப்படிங்கிற மாதிரி நாங்களே வந்து ட்ரைனிங் கொடுத்து இந்த இதில் வந்து வேலையும் போட்டு தரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். நம்ம ஹீரோவுக்கு கண்டிப்பாக ஒரு வேலை தேவை. அதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் உள்ளே போய் மாட்டிக்கிறாரு அந்த ஃபேக்கான ஒரு ட்ரைனிங் சென்டரில். அதுக்குள்ளேருந்து அவர் வெளியே தப்பிச்சு வந்தாரா, அது பின்னாடி அந்த ட்ரைனிங் சென்டருக்கு பின்னாடி என்னென்ன பாலிடிக்ஸ் நடக்குது, அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் ப்ளே பண்ணுறாங்க, அந்த பவர் அப்படிங்கிறது அந்த இடத்துல எப்படி ப்ளே ஆகுது, இந்த பக்கம் இது நடக்கும்போது இவங்க அந்த கலையரசன் விட்டுட்டு போனால் அவங்க ஊருக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது, அந்த குடும்பத்துக்கு என்ன மாதிரி சூழ்நிலை ஏற்படுது அப்படிங்கிற ரெண்டு தனித்தனி ஃபீல்டு வந்து இருக்குது நம்ம டேரக்டர் விளையாடுறதுக்கு. இந்த பக்கம் பவர் அதை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்க பீப்புள்ஸ் அதை வச்சு, இந்த பக்கம் ஊர், அதுக்கப்புறம் அந்த பயங்கர ரூட்டடான ஒரு ப்ளே கிரவுண்ட். இந்த ரெண்டு ப்ளே கிரவுண்டையும் ரொம்ப சூப்பராக ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கேரி பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தார். அந்த கதை வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நான் மறுபடியும் சொன்ன மாதிரி இந்த செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் கிட்ட கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா இது சூப்பரான ஒரு படமாக வந்து வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஹீரோ வந்து தப்பிச்சு வெளியே வந்தாரா இல்லையா, இந்த தன்னோட ஊரை போய் மறுபடியும் காப்பாற்றினாரா, ஊரையும் ஃபேமிலியும் மறுபடியும் போய் காப்பாற்றினாரா, வேலை கிடைத்ததா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து இந்த கதை. இந்த கதைக்கு பின்னாடி அவங்க சொல்லப்பட்டிருந்த அந்த லவ் ஸ்டோரி, அந்த லவ்வை பேஸாக வச்சு அதுக்கு மேலே இத்தனை லேயர்ஸாக தான் வந்து இந்த கதையை வந்து அடுக்கியிருந்தாங்க. ஏன்னா கலையரசனோட கேரக்டர் இந்த எல்லாத்தையும் பண்ணுறதுக்கான ஒரு கோர் பர்பஸ் வந்து அவங்களோட லவ். அந்த லவ்வை காட்டப்பட்ட விதமும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஷாட் வந்து அமைச்சிருந்தாங்க, இந்த காட்டுக்குள்ளே ரெண்டு பேருமே வந்து நேக்கடாக நடந்து போகிற மாதிரி ஒரு விஷயம். அங்கே அந்த ஷாட்டை தாண்டி அவங்க பேசின விஷயங்கள் எல்லாமே வந்து மீன்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது இவருக்கு ஞாபகம் வந்த சீக்வன்ஸ் தான் கொஞ்சம் இது இங்கே வச்சுருக்க வேணாமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த சீக்வன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. பிளேஸ்மெண்ட்டு வேறு இடம் வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதை தாண்டி பாலசரவணன் எல்லா படங்கள்லேயே வந்து அவர் ஒரு காமெடி எலமெண்ட்டாகவே வந்து பார்த்துருப்போம். ஒரு சில படங்களில் லைட்டாக அந்த சென்டிமெண்ட் டச் பண்ணிட்டு வந்திருப்பார். இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் அந்த கதறி அழுகிற மாதிரியான ஒரு சீனு, இது மாதிரி நிறைய படங்களில் அவர் அழுகிறது எல்லாத்தையும் வந்து நம்ம சிரித்து பார்த்துருப்போம். இந்த படத்தில் அந்த சிரிப்பு வரல. உண்மையிலேயே அந்த ஒரு சீன் வந்து ஸ்க்ரீனே வந்து ஸ்டீல் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அந்த சீனில் வந்து கொடுத்துருந்தாரு. அந்த அழுகிற சீனில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். படத்தில் நடித்த எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் குறை சொல்ல முடியாத மாதிரி பண்ணியிருந்தாங்க. நான் மறுபடியும் சொன்ன மாதிரி அந்த ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் நல்லா போயிருந்தால் படம் சூப்பராக வந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு பர்சனல் ஒப்பீனியன். ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபி எல்லாமே சூப்பரான ஒரு விஷயம். கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். நீங்கள் இந்த லாஜிக் மிஸ்டேக், இந்த லூப் ஹோல்ஸ்லாம் வந்து எனக்கு அவ்வளோவா தேவையில்லை. ஒரு நல்ல படம் பார்க்கணும், அதில் அவங்க ஒரு கதை வந்து சொல்ல வந்திருக்காங்க, அந்த கதையும் வந்து நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரினா தாராளமாக இந்த படத்தை
தேட்டரில் போய் செக் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற விஷயம் தான் வந்து நான் சொல்லுவேன். ஸோ தண்டகாரண்யம் இது ஏன் இந்த பேர் அப்படின்னா, இந்த தண்டகாரண்யம் காடுகளில் இருக்கக்கூடிய நக்ஸலைட்ஸை பிடிக்கிறதுக்காக தான் அந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு டைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க, தண்டகாரண்யம் அப்படிங்கிற மாதிரி. இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தாட்ஸ் அண்ட் வியூஸ் இந்த படத்துக்கு அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சைனிங் ஆஃப். பாய்.